ஞானேஸ்வர மகாராஜ் நமக்கு தெரியுமா? போதேந்திரால தெரியுமா? ஐயாவால தெரியுமா? நமக்கு யார தெரியும்னா நமக்கு அண்ணாவை தான் தெரியும். இன்னைக்கு ஏதோ ஒரு மூலையில பாரத தேசத்துல நம்ம தமிழ்நாட்டில் சத்சங்கம் நடக்கிறது, பஜனை பண்றா, பாகவத நாமஸ்மரணம் பண்றா, ஏகாதசி பஜனை பண்றா, பாகவத பாராயணம் பண்றா, ராமாயணம் பாராயணம் பண்றானா எல்லாம் அண்ணாவினுடைய கருணையினால நடந்தது. இது மாதிரி ஒரு மகாபுருஷரை, அவதார புருஷரை நம்முடைய ஆயுசுல பார்க்கவே முடியாது. அவர் அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமோ, எப்பேற்பட்ட மகாபரிவா வாக்குனால சொல்லியிருக்காத, மகாபரிவா வாக்குனால சுவாமிநாத ஆத்திரேயர் திரு தஞ்சாவூர்ல அவர் பெரியவாள தரிசனம், மகாபரிவாள தரிசனம் பண்ண போன பொழுது தஞ்சாவூர்ல என்ன விசேஷம்னு கேட்டார். அப்ப சொல்றார் அவர், ஒரு பிரம்மச்சாரி கதை சொல்றார், பாகவதம். ஒருத்தர் கதை சொல்றார், என் லைஃப்ல அது மாதிரி நான் கேட்டதில்லை. என்ன சொன்னார் சொல்லு. பீஷ்மஸ்துதி சொன்னார். ஒரு இடத்தை எடுத்துட்டு 10 அர்த்தம், 50 அர்த்தம், 100 அர்த்தம் சொல்றார். அதுல ஏதாவது ஒரு இடத்த சொல்ல. கதோத்தரீயா, அர்ஜுனனுக்காக பீஷ்மர சக்கராயுதத்தை எடுத்துன்னு அடிக்க வந்த பகவான் தோல்ல போட்டிருக்கிற இந்த உத்தரியும் கீழே விழுந்த அதையும் தாண்டிட்டு வந்தார் அப்படின்னு ஒரு இடம் சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னார்? 50 அர்த்தம் சொன்னார். ஏதாவது சொல்ல 7-8 சொன்ன. இவர் பெரிய வித்வான், 7-8 சொன்னார். ஆனா 7-8 தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் பிரவாகம் மாதிரி சொல்லிட்டே இருக்கு. உடனே பெரியவா கேட்கிறா, அது ஏதாவது புஸ்தகத்தில் இருக்கோ? இவர் சொல்றாரு, இவ்வளவு அர்த்தங்கள் ஏதாவது வியாக்கியானத்தில் இருக்கோ? இது மாதிரி இல்லை. எந்த வியாக்கியானத்திலையும் இல்லாமல் இருக்கும்போது இவ்வளவு அர்த்தத்தினால எப்படிடா சொல்ல முடியும்? அதான் தெரியல. அப்ப பெரியவா சொன்னா ஆத்திரேயர்கிட்ட, இவ்வளவு அர்த்தம் சொல்றான்னா இந்த உத்தரியத்தை போட்டவனா இவன் இருப்பணும். உத்தரியம் யார்கிட்ட அந்த நழுவினதோ அவனா இருப்பணும் இவன் அப்படின்னு மகாபெரிவா அண்ணாவை பத்தி சொல்லணும்னா எந்த எப்பேற்பட்டவரா இருக்கு. ஏன்னா ஒரு ஞானிய இன்னொரு ஞானி தான் காமிச்சு கொடுக்கும். யோகிராம் சுரத்குமார்னு முன்னாடி சொன்னேனே, அவர் நம்ம அண்ணா முதல்ல தரிசனம் பண்ண வந்தபோது கையை பிடிச்சின்னு விடவே மாட்டேன்னு அழ ஆரம்பிச்சுட்டார். அண்ணா கையை பிடிச்சிட்டு அழறாரு, விடமாட்டேன். அண்ணா சிரிச்சுட்டே இருந்தா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் உன்னை விடமாட்டேன்னு கையை பிடிச்சிட்டு அவர் கிருஷ்ணன் சொல்லிட்டே இருந்தார். யோகிராம் அண்ணாவை விடமாட்டேன்னு சொல்லிட்டு, இது மாதிரி ஒரு ஞானிகள்லாம் இன்னொருத்தரை காமிச்சு கொடுத்தா தானே நமக்கு தெரியும். 90 வயசா இருந்து அண்ணாக்கு 75 வருஷ காலம் இந்த பாரத தேசத்துக்கு சத்சங்கத்துக்கு உழைச்சிருக்க. 3 ஜெனரேஷனை உத்தாரணம் பண்ணியிருக்கார். 3 ஜெனரேஷன் பக்தாள் அண்ணாக்கு. அவ்வளவையும் இந்த பாண்டுரங்கன் கோவிலே அண்ணா எனக்கு கிருபை பண்ணாட்டா ஏது இந்த கோவில் இப்படி எண்ணம் எப்படி வரும்? இப்படி ஒரு கோவில் கட்டணுங்கிற எண்ணம் எப்படி வரும்? இப்படி ஆராதனை பண்ணணும்னு எப்படி எண்ணம் வரும்? இதோ நான் இது மாதிரி அநேகம் வாழ்நாள் முழுக்க சத்சங்கம். அது மாத்திரம் அவரை மாதிரி பார்க்க முடியாதுன்னு சொன்ன காரணம், இத்தனை வருஷம் லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸ் பக்தாள்லாம் இருக்கா. எனக்கு ஒன்று வேணும்னு இது வரைக்கும் அவர் கேட்டதே கிடையாது. ஒத்தரை சொல்லுங்க என்கிட்ட அண்ணா கேட்டார். இப்போ எனக்கே வெக்கமா இருக்கும் சமயத்தில் நான் கேட்குறேன், நான் ஏதாவது திருப்பி கேட்குறேன். ஏன் எனக்காக தீர்மானமாக கேட்கல, ₹1 கூட எனக்காக கேட்கல, சத்சங்கம் பாண்டவங்களுக்கு தான். இருந்தாலும் கேட்குறேனே, அண்ணா ரகசியமாவோ 10 பேருக்கு நேரையோ இல்லை யாரையாவது ஒத்தட்ட சொல்லி நீ கொஞ்சம் நான் சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லி வசூல் பண்ணுன்னோ அவர் வாழ்நாளில் ஒரு வார்த்தை அப்படி சொன்னது. அவர் சொல்றது முழுக்க சத்சங்கம், பாகவதம், ராமாயணம். நிறைய குடும்பத்தில் அண்ணாவால சௌக்கியமா இருக்கிறவா லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க.
அண்ணாவால் தான் ராமாயணம் தெரியும், அண்ணாவால் தான் பாகவதம் தெரியும், அண்ணாவால் தான் பிருந்தாவனம் தெரியும், அண்ணாவால் தான் பட்டரிபுரம் தெரியும், அண்ணாவால் தான் சத்சங்கம் தெரியும். அதனால இந்த ஆஸ்திக லோகமே அவருக்கு கடமைப்பட்டு. கலிகாலோசிதம் தர்மம் நாம சங்கீர்த்தனாத்மகம் நிர்ணேதுமவதீர்ணம் தம் பிரேமிகம் சத்குரும் பஜே.